உங்களுக்கு ஒரு கேம் கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு என்ன பண்ணுவீங்க? அதை ப்ரொஃபைல்ல வைப்போம். அப்படி இல்லைன்னா வால்பேப்பரா வைப்போம். இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல போஸ்டர் வாங்கி வீட்டுல வைப்போம். ஆனா இங்க சைனால ஒரு மனுஷன் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? அது என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேம்ஸ்னா பிடிக்குமா இல்ல கேமிங் இன்ட்ரெஸ்டடா இருப்பீங்களா? அதை பத்தி தான் நான் வந்து பேசிட்டு இருப்பேன். ஸோ மறக்காம ஒரு ஃபாலோ மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. சைனால ஹாங்ஜியோ அப்படின்ற இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பார் நடத்திட்டு இருக்காரு. அது வரைக்கும் எல்லாம் சுமூகமா தான் போயிட்டு இருந்தது. பட் அந்த பார் என்ன ஒரு தீம்ல இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 2ல வேலண்டைன் அப்படின்ற ஏரியா இருக்கு. இது முக்காவாசி பேருக்கு தெரியும். அந்த ஏரியால ஒரு பார் ஒன்று இருக்குங்க. ஃபேமஸான விஷயம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்ம ஆர்த்தர் மார்கர் அவர்களும் லெனி அவர்களும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. அது ஒரு ஐகானிக்கான டான்ஸா இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நிறைய கேமர்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி விளையாடி இருப்பீங்க. அந்த ஒரு மிஷன்லாம் எக்ஸாக்டா வேலண்டைன்ல இருக்கக்கூடிய பார் மாதிரியே இந்த ஒரு பார் வந்து செட்டப் பண்ணிருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்லைங்க, ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 2 பார்த்தீங்கன்னா கிளிப்பிங்ஸ், அந்த கட் அவுட்ஸ் அதெல்லாமே இங்க வச்சிருக்காங்க. பார்க்கிறதுக்கே ரொம்ப அமேசிங்கா இருக்குதுங்க. ஈவன் தான் நான் குடிக்க மாட்டேன் இருந்தாலும் அந்த பாருக்கு நான் வந்து ஒரு விசிட்ட போடணும் அப்படின்றது என் விஷ் லிஸ்ட்ல இருக்குது. ஸோ எத்தனை பேர் என் கூட சேர்ந்து வரீங்க? ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 2ல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல கேமிங் நியூஸஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் ஃபேக்ட்ஸ்க்கு மறக்காம ஒரு ஃபாலோ தட்டி விட்டுக்கோங்க.